சார் வச்சு எதை கேட்டீங்கல்ல, அது எப்படி வைக்கிறது? அதாவது கோவை இலைய நல்ல இலை வச்சுக்கணும். நம்ம குடும்பத்துக்கு 4 பேர் இருக்கோம்னா அவ்வளவு இலை வச்சுக்கணும். அந்த இலையில வந்து 3 இதழா இருக்குல்ல, அத 3ஆ பிச்சுக்கணும். அப்படியே பிச்சு பிச்சு போட்டுக்கணும். பிச்சு போட்டுக்கணும். பிச்சு போட்டுக்கிட்டு பெரிய வெங்காயத்துல சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயமா போட்டுக்கலாம். இருந்தாலும் பெரிய வெங்காயம் போட்டா நல்லதா இருக்கும். நீட்டமா அரிஞ்சு போட்டு அதில் பெரிய வெங்காயத்தை 2-3 வெங்காயத்தை நல்லா நீட்டமா அரிஞ்சுக்கணும். இந்த கீரையை நல்லா அலசி தண்ணி இல்லாம சல்லடையில வச்சு இந்த பச்சை தண்ணியில அலசிக்கிட்டு கயிறு தண்ணி ஊத்திக்கலாம். பச்சை தண்ணியில அலசிக்கிட்டு 3ஆவது தண்ணியை ஊத்திக்கணும். கயிறு தண்ணி 3ஆவது தண்ணியை ஊத்திக்கிட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் 2-3 கீரி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மஞ்சப்பொடி தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி உப்பு எல்லாம் போட்டு மூடி வச்சு எரிக்க வேண்டியதுதான். வேற ஒண்ணும் இல்லை. தாளிக்கிறது அதெல்லாம் வேண்டியது இல்லை. இதுவே நல்ல வாசனையே நல்லா இருக்கு. கருவடகம் துவையல் கேட்டீங்களே, அதான் கருவேடத்தை வறுத்துக்கணும். நம்ம எல்லாம் வெந்தயம் போட்டிருக்கீங்க, கடுகு போட்டிருக்கீங்க, உளுத்தப்பருப்பு போட்டிருக்கீங்க, மஞ்சப்பொடி விளக்கெண்ணெயில தானே உருட்டு இருக்கீங்க. அது வந்து என்ன பண்ணணும், நல்லா உதுத்து வச்சுக்கணும். உதுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை காய வச்சு நல்லா வறுத்துக்கணும். அது அந்த சடப்படான்னு வெடிக்கும். அந்த வெந்தயம் கடுகுலாம் வெடிக்கும். அதை அப்படியே வலிச்சு தட்டில் வச்சுக்கிட்டு கோது இல்லாத புளியை கொஞ்சோண்டு நல்லா வளர்ந்து புளி வச்சுக்கணும். வரமிளகா பச்சை மிளகா வைக்க கூடாது. வரமிளகா வறுத்துக்கணும். மிளகாய முதல்ல வறுத்துக்கணும். இதோட வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தட்டில் வலிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு நல்லா ஒரு உருண்டைக்கு இவ்வளோ புளி எடுத்துக்கலாம். உப்பு எல்லாம் வச்சு நல்லா அரைச்சுக்கணும். தேங்காய் வைக்கணும்னா வைக்கலாம், வைக்கலன்னா நல்லா சாப்பாடுலயும் போட்டு சாப்பிடலாம். சாதத்துலயும் போட்டு சாப்பிடலாம். சரி, நான் செஞ்சிடறேன். மதியானம் செஞ்சிருவோம். அதான் கோவை இலை கைண்டு சாறு அதையும் வச்சுக்கிட்டு கறிவடத்தை வறுத்து அதுவும் துவையில அரைச்சுக்கிட்டு 2க்கும் தொட்டுக்கிட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம கருவடகம் துவையல் அரைக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது வந்து போன வருஷத்து வடகம் கருவடகம். அந்த வடகத்தை இப்போ நான் துவையல் அரைக்க போகிறேன். இந்த வருஷம் போட்டது இப்போதைக்கு இது பண்ண முடியாது. இன்னும் ஒரு 10-15 நாள் போகணும். இல்லை ஒரு மாதம் நாளும் தாண்டினா தான் அது கொஞ்சம் இது வரும். அதனால் அது 1 மாதம் போனால் தான் செய்யலாம். இப்போ இதை உடச்சி போட்டுக்குவோம். கருக விட்டுறாமல் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு செஞ்சு எடுத்துக்குவோம். போட்டோடனே நல்லா பொடிக்கும். நம்ம கடுகு வெந்தயம் எல்லாமே நல்லா வெடிக்கும். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பட்டை மிளகாய் போட்டுக்குவோம். நான் ஒரு 10 பட்டை மிளகாய் போட்டுக்குவோம். நான் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிடுவோம். நாங்கள் எங்கள் மாமியாருக்கு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றது இந்த மாதிரி துவையல் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க சேர்த்துக்காங்க அவங்களுக்காக. வெந்தயம்னா நல்லா வெடிச்சிடும். வெந்தயம் கடுகு எல்லாமே வெடிக்குது பாருங்க. அந்த மாதிரி வெடிக்கும் நல்லா. இப்போ வந்து நம்ம இவ்வளவு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துக்குவோம். உங்களுக்கு தேங்காய் வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க. தேங்காய் வேண்டானாலும் விட்டுடலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் இருக்கும் தேங்காய் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டு ரொம்ப நேரம்லாம் வதக்க முடியல. சும்மா சூடானா போதும். நம்ம வதக்கிட்டுக்கிறதுலையே போட்டு ஒரு கிண்டி நம்ம இறக்கி வச்சு இப்போ நான் அம்மியில் தான் வச்சு அரைக்க போகிறேன். அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மிளகாயையும் இந்த புளியையும் சேர்த்து வச்சு நம்ம அரைச்சிக்குவோம். மிளகாயும் புளியும் வச்சு நல்லா அரைச்சிட்டேன். இப்போ இதை வச்சு அரைச்சிக்குவோம். கருவடகத்தை வச்சு அதுக்கு தேவையான உப்பையும் வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். அருமையாக இருக்கும் சாப்பாடு. ரச சாதம் உப்பு வச்சுக்குவோம். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுனால நான் கொஞ்சம் கூடவே தான் வச்சுருக்கேன். அவங்க எங்கள் மாமியார் சாப்பாட்டில் தான் போட்டு சாப்பிடணும்பாங்க. இந்த கோவை இலை வந்து என்னென்னத்துக்கெல்லாம் நல்லதுன்னா, மெயினாக வயிற்று வலி எல்லாம் வரல அடிக்கடி, அந்த வயிற்று புண்ணுக்கு அவ்வளவு நல்லதுங்க. அது வந்து ஒரு மருந்து மாதிரி. அது அப்படி கேட்கும். கோவை இலை கிடச்சிதுன்னா நீங்களும் வச்சு நான் வைக்கிற மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோதான். அந்த துவையல் அரைச்சாச்சு. இந்த துவையலுக்கு வந்து நம்ம என்ன வைக்கணுமோ அந்த கருவேலத்தை பொரித்து வச்சுக்கிறோம். பாக்கி தேங்காய் வேணுன்னா வச்சுங்க, தேங்காய் வேணான்னா விட்டுருங்க. மிளகாய் தேவையான மிளகாய்
உப்பு வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கருவடகத்துலேயே உப்பு போட்டு தான் அதுக்கு போதுமான உப்பு நம்ம போட்டிருப்போம். கொஞ்சமாக அந்த மிளகாய் சேர்க்குறீங்க, அந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்தது மட்டும் உப்பு வச்சுக்கோங்க. அரைச்சிங்கன்னா சூப்பரான சாப்பாடு சாப்பிடலாம். நல்லா மழை நேரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு துவையல் அரைச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அம்மியில் தான் அரைக்கணும்னு இல்லைங்க. அம்மி இல்லைன்னா என்ன செய்யுது, மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். என்கிட்ட அம்மி இருக்குது, அம்மியில் அரைச்சா எங்களுக்கு அது ஒரு ருசியாக இருக்கும். அதனால் நாங்கள் அம்மியில் வச்சு நான் அரைச்சிக்குவேன். அவ்வளோதான். இப்போ வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஈஸியாக அரைச்சிட்ட பாருங்க. இதுக்கு மேலே அரைக்க வேணாம், வலிச்சு எடுத்துக்குவோம் நம்ம. இப்போ அடுப்பு வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். சாறு வைக்கிறது, கோவாழை சாறு வைக்கிறது. இந்த மாதிரி அரிசி கழுவிட்டு 2-3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு இது 4வது தண்ணி. இந்த தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். பாக்கி இப்போ வேறு தண்ணி சேர்த்துக்கலாம், பச்சை தண்ணி. இதில் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். அந்த தண்ணியிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். 2 தக்காளி, அதையும் அதில் சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விட்டுருவோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துச்சு. இப்போ கோவையிலையும் போட்டோம்னா சேர்த்து எல்லாம் நல்லா வெந்துக்கும். இப்போ பாருங்கள், அலசிட்டு நல்லா அள்ளி வச்சுக்க. நான் அரியெல்லாம் இல்லை, அது போட்டு ஒரு கொதி வந்தோன்னா அது தனியாக போயிடும். அது நல்லா பிஞ்சு இலையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம். கொதிக்க வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காய் பால் வச்சு நம்ம இறக்க வேண்டியதுதான். இப்போ நீங்கள் தாளிப்பு கிழிப்பு எதுவும் கிடையாது. இது கொதிக்கட்டும், நான் அப்புறமா காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா, நீங்கள் எவ்வளோ சாறு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுங்க. 2 பச்சை மிளகா போடணும், நான் மறந்துட்டேன், அதை இப்போ நான் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். நல்லா எல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கோவா சார் கேட்டீங்கல்ல, கோவையில போட்டு அதான் வச்சிருக்கேன். சாப்பிடுறீங்களா? கொஞ்சம் இலையோட வைக்கவா? கோவையில கைச்சாறு துவையல் கேட்டீங்க, இந்த துவையல். வயிறு புண்ணாத்தும், வாய் புண்ணாத்தும், சூட்டுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இந்த கோவையில் வடவை துவையல் அதுவும் நல்லது தான். நல்லா இருக்கா வடவை துவையல்? நல்லா இருக்கா? ஹாய்.